டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா. கவிதாவிற்கு ஏதேனும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். முன்னதாக கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை, அதாவது டெல்லியில் மதுபான கொள்கை, புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்ட போது 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக பாஜக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டு முக்கிய தலைவர்களை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கைது செய்து விசாரித்து வந்தது. இதன் ஒரு பகுதியாகவே முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக கவிதாவுக்கும், அதாவது இந்த மதுபான கொள்கை பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து இந்த மதுபான கொள்கை என்பது பெரும் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரின் மகளான கவிதா கைது செய்யப்பட்டார். இவர் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவராக செயல்பட்டு வந்தார். கடந்த மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு பரபரப்புகளுக்கு மத்தியில் இவரது இந்த கைது என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளானது. அதாவது தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள்தான் கவிதா என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த புதிய மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவுக்கும் தொடர்பு இருப்பதால் அமலாக்கத்துறையால் அவர் முன்னதாக கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவரது ஜாமீன் மனுக்களை நீதிமன்றங்கள் தொடர்ந்து நிராகரித்து வந்தன. குறிப்பாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உள்ளிட்டு கீழமை நீதிமன்றங்கள் 2 நீதிமன்றங்களும் அவரது ஜாமீன் மனுவை நிராகரித்தன. தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றமும் இந்த ஜாமீன் மனுவை நிராகரித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். முன்னதாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கவிதாவின் ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவரான கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. குறிப்பாக இவரது வழக்கை அலட்சியமாக அணுகியதாக கீழமை நீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியிருக்கிறது. பெண்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் போது நீதிபதிகள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று அதிகம் படித்த எம்எல்ஏவாக ஒரு பெண் இருந்தால் அவர்களுக்கு சலுகை மறுக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் எங்கேயும் கூறவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்த கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை கடுமையாக சாடியிருக்கிறது. தொடர்ந்து கவிதாவின் மேல்முறையீட்டை ஏற்றுக்கொள்வதாகவும் சிபிஐ, இடி என இரு விசாரணைகளில் இருந்தும் கவிதாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதாகவும் உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக 5 மாதங்கள் சிறைவாசத்துக்கு பின்னர் கவிதா ஜாமீனில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.